இன்னைக்கு வந்து சமூக நீதி, சமத்துவம், அதே மாதிரி மதச்சார்பின்மை, பெரியார் கொள்கை, அம்பேத்கர் கொள்கை, மார்க்சிசம் கொள்கை, தமிழ் தேசியம், திராவிடம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா எல்லாரும் வந்து இப்ப யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து இல்ல அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு வந்து தளபதி வந்தா என்ன அப்படி மாட்ட போறாரு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா எத்தனையோ கூட்டங்கள் போட்டிருக்காங்க, எத்தனையோ இது போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லா கூட்டத்துல எல்லாம் இப்ப ஒரு சில கூட்டத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா வந்து பார்த்தோம்னா இப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஆபாசமா பேசி அவங்களை வெளியே அனுப்பிச்சுடுறது இன்னைக்கு எல்லா மாநாட்டிலயுமே வந்து இதாகி போச்சு. ஆனா இவர் எந்த ஒரு இதுவுமே இல்லை, வந்திருக்கிற எல்லாருமே ஒரு அண்ணன் மாதிரியோ, தம்பி மாதிரியோ, ஒரு அக்கா மாதிரியோ, ஒரு தங்கச்சி மாதிரியோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்ன அணிவகுக்கிறாங்கன்ற போது அந்த மாநாடுக்கு இதுவே ஒரு புதிய மாற்றம் அப்படின்றத நான் சொல்லுவேன். கண்டிப்பா இது மாநாடு மாதிரி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சந்திப்புலயுமே வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதுவே இன்னைக்கு மாநாடு மாதிரிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நிர்வாகி சந்திப்புன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா இதுவே ஒரு மினி மாநாடு மாதிரி ரொம்ப அமோகமா முடிஞ்சிருந்தது. தளபதி அவரும் ஒரு கான்பிடென்டான ஒரு விஷயத்துல இருக்காரு, நம்ம ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு. சோ யாரும் வந்து கைவிடாதீங்க. ஏன் வந்து தளபதி விஜய் வந்து இவ்வளவு விஷயம் கான்பிடென்டா சொல்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம அவருக்கு வந்து அடுத்தவங்க பணத்தை திருடிதான் வந்து அவரு கட்சி வரணும் அவசியம் இல்லைங்க. ஏன்னா அவர் எத்தனையோ பணம் வந்து எத்தனையோ ஒரு ரூபத்துல பார்த்தாச்சு. அவருக்கு வராத கோடி இல்ல. இப்ப அவர் அடுத்த படம் நடிச்சிருந்தா அவருக்கு சம்பளம் 200 கோடி. இந்த 200 கோடி வந்து பாத்தோம்னா ஒரு அப்ராக்சிமெண்டா 200 கோடிக்கு மேலே வர வேண்டியது அடுத்த படம் எல்லாம் நடிச்சாங்கன்னா. பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் கியூ கட்டி நிக்கிறாங்க, அதையும் மீறி நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு அவரு படத்தை கூட வெளியிட விடாம அவ்வளவு மனுஷன் வந்து சிக்கல்ல இருக்கிறாரு. இல்ல அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு வந்து எவ்வளவு விஷயம் அவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவர் பண்ணாம எனக்கு படம் ரிலீஸ் ஆகணுன்றது கூட விருப்பம் இல்லை. அடுத்த வாட்டியே